ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தேவனுக்கு முன் உண்மையாய் இரு. நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனம். ரொனால்ட் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த நாட்களில் பெய்ரூட் பட்டணத்தில் இருந்த அமெரிக்க கடற்படை தளங்களை தீவிரவாதிகள் குண்டு வைத்து தகர்த்தனர். அதில் அநேக வீரர்கள் கொல்லப்பட்டனர். இன்னும் அநேகர் கடுமையான காயங்கள் அடைந்து ஜெர்மனியின் பிராஸ்பெட் நகரத்திலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த சம்பவத்திற்கு 3 நாளைக்கு பின்பு அமெரிக்க தளபதி பால் கெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களை கண்டு ஆறுதல் கூற அங்கு சென்றிருந்தார். அங்கே லூ நாஸ்டன் என்ற ஓர் வீரர் மிகவும் அடிபட்ட நிலையில், கடினமான நிலையில், உடல் முழுவதும் கட்டுகள் குழாய்களுமாக காணப்பட்டார். தளபதி இவரது அருகில் வந்ததும் அவர் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி சாம்பர் ஃபீ என்று லத்தீன் பாஷையில் எழுதி தளபதியிடம் காண்பித்தார். அந்த சாம்பர் ஃபீ என்ற எழுத்திற்கு மரணபரியந்தம் உண்மையாயிருந்தேன் என்று அர்த்தமாம். இந்த உலக இராணுவத்தில் சேருகிறவர்கள் தாங்கள் எடுத்துக்கொள்ளும் தீர்மானத்தின் அடிப்படையில் மரணபரியந்தம் உண்மையாக இருக்கின்றார்கள். அப்படியானால் சர்வலோக அதிபதியின் சேனையில் வாழ்கிறவர்கள் எத்தனை அதிக உண்மையோடு இருக்க வேண்டும்? இன்று அநேகர் தேவனுக்கு முன்பாக முழுவதும் உண்மையாய் இராமல் இங்கும் அங்குமாக இருக்கின்றார்கள். தேவனும் வேண்டும், உலகமும் வேண்டும் என்று விரும்பி தேவனுக்கு முழு மனதோடு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள். அரைமனதோடு கீழ்ப்படிவதை தேவன் ஒருபோதும் விரும்புவது இல்லை. உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனம். அவர் எரிச்சலுள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் 14வது வசனம். நாம் முழுமனதோடு அவருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதையே அவர் விரும்புகிறார். நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாத போது யூதாசை போன்று அவரை காட்டிக் கொடுக்கும் வாழ்க்கை வாழாமல், பவுல் அப்போஸ்தலனைப் போல் மரணமே வரினும் எதற்கும் கலங்காமல் அவருக்கு உண்மையாக வாழ்ந்து அவர் தருகிற ஜீவ கிரீடத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜீவ கிரீடத்திற்கு நிகரானது எதுவுமே இல்லை. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.